இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே தந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 138வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எல்லாரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜா சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்ட பின்பு எழுதப்பட்ட சங்கீதம் இந்த 138வது சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் தேவனுடைய உதவி மற்றும் அவருடைய வாக்குறுதிகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக எழுதப்பட்ட சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்ததான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த 138 நாம் வாசிக்கும் போது, குறிப்பாய் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்மை குறித்து தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்து தேவனுக்கு என்ன உண்டு? தெளிவான திட்டம் உண்டு. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல திட்டங்களை வைக்கிறார்கள். இப்படி செய்யணும், இதை செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கால்குலேஷனாக இருக்கும் வாழ்க்கையில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவைகளை அதிகமாய் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பிளான்ஸ் வைத்திருப்பார்கள் சிலர்கள், எல்லோரும் அல்ல. சிலர் வந்ததை தின்னு விழுதி வந்தால் என்ன செய்வோம்? சாவோன்னு காலங்கள் என்ன செய்யும்? ஓடிக்கொண்டு இருக்கும். சிலர் இத்தனை வயசில் என்ன செய்யணும்? இதை செய்யணும், இந்த வயசில் இதை செய்யணும், இந்த வயதில் வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், வந்து திரும்பி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பிறகு திரும்ப போய் இவ்வளோ நாள் இருக்கணும், திரும்ப வரணும். சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அவைகள் நல்லது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நாம் சந்தோஷம் அடைகிறவர்களை காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சபையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே நமக்கு நாம் போட்டிருக்கிற திட்டங்கள் தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனை உண்மையாய் ஆராதிப்போம் என்றால், அவரை நம்புவோம் என்றால், நம்மை குறித்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு படத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏதோ சிறிய காரியங்களை நமக்காய் செய்வது மாத்திரமல்ல, அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வதற்கும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு சுகம் இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா அது பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பலசாலிகள், சில ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையை வைத்து
தெய்வத்தை உண்மையாய் தேடாதபடி தங்களுடைய பலனை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த சிலருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும்போது எங்கேயுமே போக முடியாதபடி வேதனைகளை அனுபவிக்கிற பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய அல்லது அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அவ்விதமாய் ஒரு அறிக்கையிடும் போது அந்த அறிக்கையை கேட்டு என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறான், என்னை நம்பி இருக்கிறாள். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நாம் பிரயாசப்படுகிறோம், சில காரியங்கள் நடப்பதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்மால் வெற்றியை என்ன செய்ய முடியல, காண முடியல. தோல்வி அடைந்து போய் விடுகிறோம், சோர்வடைந்து விடுகிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரை நாம் நம்புவோம் என்றால், அவரை சார்ந்திருப்போம் என்றால், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த 33வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்திலே விதமாய் வாசித்தோம் அல்லவா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். லாசரு மரித்து போய் கல்லறையிலே 4 நாட்கள் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. உட்கார்ந்திருந்தானா, வைக்கப்பட்டிருந்தானா? வைக்கப்பட்டிருந்தான். சகோதரி சொல்லுகிறாள், 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே. நாருமே ஆண்டவர் சொல்லுகிறான், விசுவாசித்தால் அவர் சொன்ன உடனே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. 2 வார்த்தை தான் சொல்லியிருக்கார் பாருங்க. 2 வார்த்தை. என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா, வெளியே வா. கம் அவுட் லாசரஸ். செத்து போனவனுக்குள்ள ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. 4 நாள் ஆனதுனால பாடியெல்லாம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இவர் என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே அழுகின சரீரம் நல்ல சரீரமாக மாறிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளாய் வருகிறது. நர்சஸ்ட கேட்டால் சொல்லுவாங்க, 4 நாள் ஒருத்தன் மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணி விட்டால் 4 நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் என்று. நமக்கு என்ன சம்பவித்தாலும் சரி, ஆனால் இயேசு அவனை வெளியே வா என்று சொன்னவுடனே அவனுடைய செத்த சரீரத்திலே, அழுகின சரீரத்திலே ஜீவன் இறங்கி வந்தது. ஆமென். இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே நின்று ஆண்டவருடைய வேலைக்காரனாய் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட அழுகி போன நிலைமையில இருந்தாலும், ஜீவனற்ற நிலைமையில இருந்தாலும், இனி ஒரு நன்மை நடக்காது, இனி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, இனி ஒரு மாற்றம் வராது, எல்லாம் முடிந்து போயிற்று என்கிற நிலைமையிலே இருப்போம் என்றால், என் ஆண்டவரால எல்லாவற்றையும் நமக்காய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எரேமியா 32வது அதிகாரத்தினுடைய 37வது வசனம் சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்ம தெய்வத்தால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவர் எல் ஷடாய் என்கிற நாமமுடையவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா.
இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால தேவன் என்ன செய்வார்? எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய சில கடினமான பாதைகள் வழியாய் கடந்து செல்லும் போது நமக்கு வருகிற எண்ணம், நான் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என்னை தைரியப்படுத்த யாரும் இல்லை, ஐயோ நான் தனிமையாய், என் குடும்பம் தனிமையாய், என்னுடைய பிள்ளைகள் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறோமே என்கிற தனித்த ஒரு நிலைமை வருகிறது. ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மனிதர்களினுடைய உதவி இல்லாமற் போகலாம், ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். என்னுடைய பூமிக்குரிய தகப்பன் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் என்னுடைய பரலோக தகப்பன் அவர் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய உறவுகளுக்காக, என்னுடைய சபைக்காக, ஆண்டவர் தந்த ஊழியத்திற்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்தவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயில ஒரு நாள் கூட எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன்னு என்கிற உணர்வு வரவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்ப நம்ம கூட இருக்கும் தெரியுமா? உலகம் எப்ப நம்ம கூட இருக்கும் தெரியுமா? நன்றா இருக்கும்போது, வாழ்ந்திருக்கும் போது, வசதியா இருக்கும் போது, செழிப்பா இருக்கும் போது, ஐஸ்வர்யமா இருக்கும் போது எல்லாரும் சுத்தி வருவாங்க. ஹல்லேலூயா. உறவுகளை கொண்டாடுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமை வரும்போது ஒருத்தன் கூட பக்கத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. ஏதோ உண்மையுள்ள ஒரு சில பாஸ்டர்ஸ், உண்மையுள்ள ஒரு சில தெய்வ பிள்ளைகள் அல்லது ஒரு சில உறவுகள் வந்து உதவி செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு பரலோக தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயம் தைரியப்படுவதாக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த உலக பிரகாரமான தகப்பன் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடி சில தகப்பன்மார் மனம் போல போகலாம். ஆனால் பரலோகத்தினுடைய தகப்பன் நமக்காக யாவையும் செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்வார். நம்முடைய குடும்பத்துக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடினால கவலை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அவர் மேல. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு ஒன்றுக்கும் என்ன செய்யாதுங்க? ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது தெரியுமா? கர்த்தர் எனக்காக சொல்லுங்க யாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறபடினாலே ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் யாவற்றையும் நமக்காக என்ன செய்வார்? செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பாதியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல, பாதியிலே நிறுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He gives us a perfect finish. நேர்த்தியாய் செம்மையாய்
எல்லாவற்றையும் முடித்து தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில மனிதர்கள் உதவி செய்வார்கள், பாதியில விட்டுட்டு என்ன செய்திருவாங்க, போயிடுவாங்க. முடிக்க வேண்டியது முடிக்காமல் அவிதமாகவே இருந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் வீடு கட்டுவோம், கான்ட்ராக்டர்கிட்ட பணத்தை கொடுப்போம், வருஷங்கள் எத்தனை ஆனாலும் வேலை என்ன செய்யாது, முடியாது. நான் நல்ல கான்ட்ராக்டர்ஸை பற்றி சொல்லவில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. காசு மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவா, வேலை என்ன செய்யாது, முடியாது. அல்லேலூயா. அது அப்படி இருந்துகிட்டு இருக்கும். நம்ம தெய்வம் எல்லாவற்றையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணணும். செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி தருவார் என்று நம்பி. ஹல்லேலூயா. நற்கிரியையை தொடங்கினவர் அதை என்ன செய்வாரா, என்ன செய்வார், முடிவு பரியந்தம் அவர் நடத்தி வருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல பாடல் உண்டல்லவா, உம்மை அவரை நம்புகிற ஜனத்தை குறித்து சொன்னதை செய்து முடித்தீர், முடித்து தீர் மட்டும் கைவிட மாட்டீர். உம்மை நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து என்ன செய்வீர், நிறைவேற்றுவீர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன், அவர் முடித்து தீருகிற தேவன். முடிந்து தீருகிறது வரைக்கும் அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. 136வது சங்கீதம் 1வது வசனம் நமக்கு தெரிந்த வார்த்தை அல்லவா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறபடியினாலே, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் எனக்காக யாவற்றையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். இந்த காலை வேளையிலே யாராவது வாழ்க்கையிலே கவலையோடு பாரத்தோடு, ஐயோ இந்த காரியம் எப்படி முடியுமே என்கிற கேள்வியோடு காணப்படுவீர்கள் என்றால், இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதய பலகைகளிலே எழுதுவதாக. ஹல்லேலூயா. வேதனை வரும்போது, பாரம் வரும்போது, துக்கம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, தெய்வ ஜனம் நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நம்ம புலம்பல்களை நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ என்னால் முடியாது, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் செய்வா, நான் தனிமையாக இருக்கிறேனே, நான் அனாதையாக இருக்கிறேனே, உதவிக்கு யாரும் இல்லையே என்கிற அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய அறிக்கை என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க, தப்பே கிடையாது. பரலோகம் அதை கேட்டு சந்தோஷம் அடையும். பேசுறதெல்லாம் ஜீவனுள்ள வாக்கு தத்துவம். அழுகி போனதை ஜீவனோடு வெளியே கொண்டு வருகிற வார்த்தை. ஆமென். மண்ணுக்குள்ள புதைச்சதை ஜீவனோடு வெளியே கொண்டு வருகிற வார்த்தை. ஆமென். கேன்சர் கட்டிகளை உடைக்கிற வார்த்தை இது. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் ரத்தத்தில் போய் கலக்கணும், ஜீவன்ல கலக்கணும். இது உள்ள போயாச்சுன்னா நமக்குள்ள மாற்றம் வரும். அப்போ வீணா கடந்து அடிச்சுட்டு கிடக்க மாட்டோம், வீணா டென்ஷன் ஆகிட்டு இருக்க மாட்டோம். சொல்லுவோம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என்னால தான் ஒன்றும் கிடையாது, என் குடும்பத்தால தான் என்ன செய்யாது, ஒன்றும் முடியாது. உறவுகளும் கைவிட்டுட்டு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது தேவரால் வரும். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் நாக்கு வசனம் சொல்லுகிறது.
மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும். ஆமென். நம்ம ஆரம்பிக்க தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? முடிச்சிருவார். ஹல்லேலூயா. He is a perfect finisher. நன்றாய் முடிப்பார், அழகாய் முடிப்பார், சந்தோஷம் உண்டாகும்படி முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் முடிச்சிட்டாருன்னா, அவர் செய்துகிட்டு இருக்காருன்னா நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வண்டி ஓட்டக்கூடிய ஒருத்தட்ட உட்கார்ந்துட்டு, ஏன் கியரை செகண்ட் கியரை போட்டிருக்கீங்க, 3வது கியர் போடுங்க பிரதர்னு சொல்லணுமா? சொல்லுங்க. அவர்கிட்ட போய் எப்போ கிளச்சை மிதிக்கணும்னு அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா? பிரேக்கை எப்போ போடணும்னு சொல்லணுமா? ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வேகமாக போங்கன்னு அவர்கிட்ட சொல்லணுமா? டிராஃபிக் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஸ்பீடை குறைச்சி மெதுவாக போங்கன்னு சொல்லணுமா? ஏன் சொல்ல வேண்டாம்? அவருக்கு என்ன செய்யணும், எப்படி ஓட்டணும்னு நாம் வணங்குகிற தெய்வத்துக்கு, நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு எதை செய்ய வேண்டும் என்பது நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம படபடக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லணும், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் பிள்ளைக்காக யாவையும் செய்து முடிப்பார். இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிட்டேன், நான் ஒன்றும் செய்ய முடியல. அப்பா நீங்கள் அதை செய்து தாங்கப்பா. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பிள்ளையினுடைய திருமணமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், பிள்ளையினுடைய கல்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், சரீர பலவீனமாக இருந்தாலும், ஆண்டவரே எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயாச்சு, ஆண்டவரே எல்லா பணத்தையும் செலவு செய்தாச்சு, ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்க செய்து தாங்கப்பா, நீங்க செய்து தாங்கப்பா, நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலைக்காரனை சொல்லுகிற இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் நமக்காய் செய்கிறவர் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே, அதை கட்ட முடியல ஆண்டவரே, பணம் இல்லை ஆண்டவரே, அல்லது அஸ்திபாரம் போட்டதோட நின்றுகிட்டு இருக்கு ஆண்டவரே, அதை கட்டி தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ பிரியமான என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது, இனி என்ன செய்வோன்னு தெரியல ஆண்டவரே, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம அவர் கையில் கொடுத்துட்டோம்னா நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. நம் சமாதானமாய் வாழ முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால், எனக்கு அன்பானவர்களே, நாம் அவரை நம்ப வேண்டும். நாம் அவரை என்ன செய்யணும்? உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினவங்களை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜனங்களை எக்காலத்திலும் என்ன செய்யுங்க? அவரை என்ன செய்ய? நம்பு. நம்புவதற்கு சாத்திய கூறுகள் இல்லாத நிலைமையிலும் நீ அவரை நம்பு. ஆமென். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை நம்பி இருக்கோம்பா, நீங்க செய்து தாங்க ஆண்டவரே, உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவனை பாக்கியவானாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து மாற்றுகிற தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை முற்றிலுமாய் நம்புவான். நண்பர்களே, சூழ்நிலைமைகளை அல்ல, பணத்தை அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய ஆள்பலனை அல்ல, நம் கர்த்தரை நம்புகிறவர்களை மாறுவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். என்ன வேணும்? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண உடனே காரியம் என்ன செய்யணும்? நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படிதானா? அப்படிதானே? அல்லேலூயா. கேட்ட உடனே அவர் என்ன செய்தணும்? தந்தரணும். நமக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. தராத உடனே அவருக்கு மேலே என்ன வந்துடுது? நமக்கு கோபம் வந்துடுது, அதிருப்தி வந்து விடுகிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த பொறுமையை குறித்து யாக்கோபு அழகாய் சொல்லுவார். 5:11 வாசிக்கலாம். பாக்கியவான்கள் என்கிறோமே. யார் பாக்கியவான்கள்? பொறுமையாய் இருக்கிறவர்கள். யோபுவின் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் எதெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? யோபுவினுடைய பொறுமையும் பார்த்திருக்கிறீங்க, கர்த்தருடைய செயலினுடைய. பொறுமையாயிருந்த யோபுவுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு பொறுமை வரட்டும். என்ன வரட்டும்? ரொம்ப ஆத்திரப்படக்கூடாது, ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை என்ன செய்தார்? கேட்டார். பொறுமையாய் காத்திருப்போம் என்றால் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் நிச்சயமாய் விழும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யல? அவர் தாமதமாயிராமல். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நமக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இரண்டாவதா என்ன செய்யணும்? அவர் பொறுமையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருப்போம் என்றால் அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. மார்க் 9வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனுஷன், அவனை அந்த பிசாசு அதிகமாய் அலக்களிக்கிறது. நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறார். அந்த பிசாசை துரத்து விடும்படி தகப்பன் மகனை சீஷர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவனுடைய வேதனையான நிலைமை அங்கு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே இந்த ஆவி என்ன செய்கிறது? அலை கழித்து அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி. இயேசுவை கண்டவுடனே அந்த அசுத்த ஆவிக்கு உள்ள இருக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு நாள் இருக்குப்பா? அவன் சொல்றான், தகப்பன் சொல்றான், ஆண்டவரே சிறு வயது முதல் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு பரிதாபமான வார்த்தை. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு உடைந்து போன தகப்பனுடைய இருதயம். எந்த தகப்பன் தன் பிள்ளை, தன்னுடைய மகன் இவ்விதமான ஒரு வேதனையின் வழியாய் அவன் கடந்து செல்வதை தாங்க முடியும்? அவனுடைய இருதயத்தினுடைய வேதனை நிமித்தமாய் சீஷர்களிடத்தில் கொண்டு வருகிறார். சீஷர்களால் ஒண்ணு என்ன செய்ய முடியவில்லை. ஆண்டவரே, சிறு வயது முதல் இவன் வேதனைப்படுகிறார், இவன் மரித்து போய்விடக் கூடாது, நீர் ஏதாகிலும் செய்ய எங்கள் மேல் மனதிறங்கி.
இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வார்த்தை பாருங்க. ஏன்னா ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறான், ஏற்கனவே நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார். ஐயோ, இவ்வளவு நாட்கள் வளர்த்து சிறு வயது முதல் வேதனை அனுபவித்த என்னுடைய குமாரன் மரித்து போய் விடுவானோ என்று பயந்து போய் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீர் ஏதாயிலும் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த காலை வேளையிலே நான் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறேன், ஏதாகிலும் அல்ல, ஏதாகிலும் அல்ல, எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏதாகிலுங்கிற வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? டிப்ரெஷனில் வரும், நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் வரும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில அதிகாரிகள்கிட்ட அல்லது நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 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 பெரிய தேவை வரும்போது யாரோ ஒருவர்கிட்ட போய் என்ன செய்வோம், ஏதாகிலும் எனக்கு என்ன செய்யுங்க. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் தெரியுமா? ஏதாவது என்ன செய்யுங்க, செய்யுங்க. நான் இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் நின்று தாழ்மையாய் சொல்லுகிறேன், நம்ம தகப்பனிடத்தில் ஏதாகிலும் என்று அல்ல, அவரை விசுவாசிக்கிற நாம் என்ன சொல்ல முடியும்? என் தகப்பன் எனக்காக. நம்ம பிள்ளை நம்மகிட்ட வந்து ஏதாகிலும் செய்து தாமானா கேட்கும். இல்லை, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? எத்தனை பேர் இந்த தேவைகளோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தெய்வ சமூகத்தில் நின்று என் தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், ஊழிய காரியமாக இருந்தாலும், நான் தெய்வ சமூகத்தில் நின்று இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தாவே எனக்காக நீர் யாவையும் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன். எனவே நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரத்தில் ஒரு சிறு காரியத்தை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். ராயனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டிய அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து அதில் 276 பேரும் அவர்கள் கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். பிரயாணம் பண்ணி மிகுந்த வருத்தத்தோடே அவர்கள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் வீட்டிலே சென்று அதை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் பட்ட எல்லா வேதனைகளும் அதில் எழுதியிருக்கிறது. அவர்கள் எதிர்த்து போகக்கூடாமல் காணப்படுகிறது. 16வது வசனத்தில் வெகு வருத்தத்தோടെ படகை வசப்படுத்துகிறார்கள். 17வது வசனத்தில் பல உபாயங்களை செய்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். 18வது வசனத்தில் மிகவும் அவர்கள் அடிபடுகிறார்கள். 20வது வசனத்தில் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையுமாயாற்று போயிட்டு இனி பிழைக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அநேக நாட்கள் அவர்கள் என்ன செய்யலை, போஜனம் பண்ணாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. Totally they lost their hope. இனி நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நாம் உயிர் பிழைப்போம் என்கிற அந்த நம்பிக்கை இழந்த நேரத்தில் தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். 22வது வசனம், ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமென். கப்பல் சேதம் வரலாம், பொருள் சேதம் வரலாம், என்ன சேதம் வராது? ஜீவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியில் என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அங்கு தென்றல் காற்று வந்தது, அங்கு யூரோகிலிதோன் என்கிற கடுங்காற்று வந்தது. அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகிற, அவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே நீ என்ன செய்யாத, என்ன காத்து அடிச்சாலும் என்ன செய்யட்டும், அடிக்கட்டும். பிரச்சனைகள் வருகிறதா, பிரச்சனைகள் வரட்டும். உன் ஜீவனை நான் என்ன செய்வேன், உன் ஜீவனை என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கும் ஒரு சேதமும் வரவில்லை. 44 கடைசி வார்த்தை, அழகான வார்த்தை, எல்லாரும் தப்பி. ஹல்லேலூயா. எல்லாரும் தப்பி என்ன செய்தார்கள்? காரணம் கர்த்தர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், யூரோகிலிதோன் என்கிற கடுங்காற்று குடும்பத்தின் மேல மோதுகிறதா? ஜீவனை கொண்டு போவதற்காய் அடித்து கொண்டிருக்கிறதா? அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்காக, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடியும் என்று சொல்லுவோம் என்றால் ஜீவனை அவர் பாதுகாப்பார். ஜீவனை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மை குறித்த அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க பயப்படக்கூடாது. ஆமென். தைரியமாக சொல்லணும். அல்லேலூயா. தைரியமாக சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் எனக்கு ஞானம் தருவார், ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று செபித்து முடிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும்னு ஒரு நாள் நினைக்க வேண்டாம். நம்ம பலன் ஒன்றுமில்லை, நம்ம சாமர்த்தியம் ஒன்றுமில்லை, நம்மால் இயலாத காரியங்கள், நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்டவைகள், நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்டவைகள், நம்முடைய திராணிக்கு அப்பாற்பட்டவைகள். சில நேரத்தில் சில பலவீனங்களுக்காக அங்கு ஓடுகிறோம் இங்கு ஓடுகிறோம், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே தைரியமாய் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன், எப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுங்க. இது உங்களுடைய அனுபவமாய் மாறினால் வாழ்க்கை வெற்றியாய் மாறிவிடும், வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறும். நம்ம வீணாக கிடந்து அடிச்சுட்டு கிடக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அங்கே ஓடி இங்கே ஓடி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவனை பார்த்து பேசி இவனை பார்த்து பேசி அழுது தலையை உடைச்சி என்ன செய்ய முடியுது? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும், அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்யணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தான் எனக்காக யாவையும் செய்யணும். எல்லாம் நீங்கள் செய்யுங்கப்பா, எல்லாம் செய்யுங்கப்பா, ஒன்று விடாமல் செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன்.
ஈசையா எங்க பிரச்சனைகளை அல்லப்பா உங்களையே நிறுத்தி இருக்கிறோம். ஈசையா உம்மை தானே. Yes Lord, Father in Jesus, இருத்தியுள்ளே உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் மாஞ்சையா. உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது இதயத்தின். இந்த காலை வேளையில் யார் யார் எனக்காக இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கப்பா, எனக்காக இதெல்லாம் செய்து முடிங்க என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு நாங்கள் உம்மை தொடர்ந்து நம்பப்பா. நாங்கள் பொறுமையோடு ஜீவிக்க கிருபை செய்யும். சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, அந்தகாரங்கள் அழிக்கப்படுவதாக, துரைத்தனங்கள் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே ஜீவனை திரும்ப கொடுப்பீராக. எக்ஸாம் எழுதுகிற எங்களுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். சபையின் பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக ஞானம் பிள்ளைகளிலே வெளிப்படுவதாக. என் மனதில் இருக்கிற எல்லா பயங்களும் மாறட்டும் அப்பா, எல்லா பயங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. கனத்துதிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.